தேர்தலுக்கு முன்னாடியே உங்களுக்கு எதுக்கு திருமாவளவன் 4 சீட்டு தரேன்னாரு அந்த குடும்பத்திலேருந்து. இதெல்லாம் ஆய்வு பண்ணி தானே இந்த நிறுவனம் வைத்து கொண்டு இருக்கிற முக்கியமான இதெல்லாம் ஆய்வு பண்ணி தான் என்கிட்ட ஒன்றுலாம் இல்லை. சும்மா நீ இருக்கிறத உனக்கு விடக்கூடாதுன்னு தான் 4 வாங்கிடும் போது தான் 4லேருந்து ஆரம்பித்தாங்க. அப்போ சார் நீங்கள் இதுக்கு மூர்த்தி ஏதோ பொறாமலை சொல்கிறான், மூர்த்தி காழ்ப்புணர்ச்சி சொல்கிறான், திருமாவளவனே சொல்கிறாருல்ல, நான் உங்களெலாம் எப்படி படிக்க வச்சேன், நீங்களாம் என்னடா இப்படி போய் நடிகர் முன்னாடி ஓடுறீங்களே, ஓடிட்டீங்களேன்னு சொல்லிட்டாரு. இப்போ நீங்கள் தேர்தல் முடிவில் பாருங்கள், எங்களாலும் யாரும் ஓட்டு போடல, திமுக அவங்க நான் சொன்ன வேலையை விளைநிறுத்தங்கள் செய்யலை அப்படின்னு அவரே வந்து பண்ணார். நான் உங்களை நல்லா தானே வளர்த்தேன், ஏன் இப்படி வந்து நீங்கள் போயிட்டீங்க அப்படிலாம் வருத்தப்பட்டார்ல சார். இந்த மக்கள் எப்பயோ அங்கேருந்து கிளம்பிட்டாங்கன்னா ஒன்றும் தேரலை. ஒரு தலைவருக்கே அங்கே மதிப்பு. இப்போ நான் கூட சொல்லலை, திருமாவளவனை வந்து இவர்கள் அவமதிப்பது எங்களை பொறுத்தவரை எங்களையும் அவமதிப்பதற்கு சமம். ஏன்னா ஒரு பெரிய கட்சி தலைவர் 4 எம்எல்ஏ 2 எம்பி வச்சுருக்காரு, ஒன்று ஓரம் தள்ளுன்னா, அப்புறம் எங்கள்லாம் அவனை அங்கேயே நிறுத்து அப்படி இல்லை சொல்லுவாங்க. அப்போ எங்களையும் அங்கேயே நிறுத்தினா ஜனங்களை இந்த பார்டர் உள்ளே தொடக்கூடாது அவங்க ஜனங்க அப்படி தானே நினைப்பாங்க. அப்படின்ற வருத்தத்துன்னு தான் நம்ம வந்து அவரை வந்து திருந்துன்னு இப்போ கண்கட்ட பின்னே திரும்பவும் சூரிய நமஸ்காரன்றார். அதுதான் பிரச்சனை. நீ பாரு, உங்களால் நான் கெட்டேன், என்னால் நீங்கள் கேட்கல, உன்னால் தான் நான் கெட்டேன், சரி பார்ப்போம் அப்படின்னு கூட இல்லாமல் இன்னமும் நாங்கள் அங்கேயே தான் இருக்கிறோன்றாரு. ஆனால் இந்த பாதிரிமார்கள் தான் போய் இதை பேசி ஒரு இப்போ கொஞ்சம் திரும்ப நிம்மதியாக இருப்பார்ல சார், கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருப்பார். என்ன நாட்டம் காட்டினீங்க, அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் தூக்கிடுவேன் இறக்கிடுவேன்னா கட்சியில் உன் தலைவரே தூக்கிட்டானே அப்படின்னு போது உள்ளுக்குள்ளே திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தான். இந்த மகிழ்ச்சியில் அவர் ஒரு 4-5 இடம் ஜெயிச்சிருந்தாருன்னு வச்சுங்க, என்னை எப்படிலாம் அழ விட்டீங்க அப்படின்னு இருப்பார். ஆனால் கடைசியில் வா கூட்டு பிரார்த்தனை மாதிரி வா கூட்டு சேர்ந்து அழலாம் இந்த கண்டிஷனுக்கு பாவம் அவரும் வந்துட்டார். இந்த அளவுக்கு மக்களும் அவரை கைவிட்டுறக்கூடாது. அதற்கு காரணம் இவர் மக்களை கைவிட்டது தான். சரி, இதுக்கு மேலே வந்து என்ன பண்ண போகிறார்? இதுக்கு மேலாம் ஒன்றும் நடக்காது. இதுக்கு மேலே திடீர்னு வந்து எங்கள் மேலே வந்து பாசம் வந்த மாதிரி இப்போ திடீர்னு வேங்கை வயலுக்கு விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும். அவருக்கு வந்து மத்தளத்துக்கு வந்து 2 பக்கம் அடிங்கிற மாதிரி, இப்படி போனாலும் அடியாக இருக்கும் பொழுது இப்படி போனாலும் அடியாக இருக்கும் பொழுது என்ன பண்ண போறான்னு தெரியல. இன்னமும் இந்த வீணா போன காங்கிரஸுக்கு கம்யூனிஸ்டுக்காரங்க கூட சுற்றிக்கின்னு போராட்டம் வேறு சார் 7ஆம் தேதி. என்னவா கேஸ் சிலிண்டர் உயர்த்தினதுனால பேசாத இந்த போராட்டம் பண்ணுங்க. நம்பா விஜய், நீங்கள் சொன்னீங்கல்ல வருஷத்துக்கு 6 சிலிண்டர் ஃப்ரீன்னு, அதை உடனே கொடு அப்படின்னு ஒரு போராட்டம் பண்ணுங்க. அது ஏதாவது நடக்குதான்னு பார்ப்போம். சும்மா இன்னமும் அரசு இன்னமும் பிஜேபி அதெல்லாம் ஒன்று காமிச்சிங்களா? இப்போ இந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் இந்த தேர்தலில் பிஜேபியும் அதிமுகவையும் தான் மையப்படுத்தி பிரச்சாரத்தை செஞ்சேன். திமுக ஒரு தீய சக்தி, திமுகவை ஒழிப்பதே என் ஃபர்ஸ்ட் இலக்கு அப்படின்னு அவன் விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. இவங்க விஜய் விட்டுட்டு நாங்கள் வந்து பிஜேபி அதிமுக அதுதாங்க பேசியிருந்தோம், இது பேசலைங்க அப்படின்னு நீ நேற்று ஒரு சப்பை கட்டுறாரு. என்ன சார் இது? ஏன்னா மண்டகண்ட என்ன திரும்பி போச்சா என்னன்னு தெரியல. பாவம் ஒரு 4 நாள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த மக்களின் நம்பிக்கையை திரும்பவும் பெறுவதற்கு ஏதாவது ஒரு நல்ல வழியை செய்யுங்க. நான் சொன்ன அப்பயே ஒழுங்கா நீ அதை கேட்டிருந்தா இன்றைக்கி இந்த நிலைமை இல்லைல்ல சார். உண்மையிலே வந்துங்க இன்றைக்கி இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணுறவங்க தானே ஒரு மாதிரி செட்டப் பண்ணுறாங்க. அப்போ அவர் இருந்திருந்தால் கூட திரும்ப ஏதாவது ஒரு நிலைக்கு ஆளாக்கியிருப்பார். இந்த மாதிரி அழுந்து கெஞ்சி கூத்தாடி வந்து ரொம்ப அது பாவம். நான் வந்து தேர்தலுக்கு முன்னாடி அவர் ரொம்ப பேசணும், பாவம் இப்போயே ரொம்ப நூலாக இருப்பார். அதனால் அவரை பேச வேணான்னு பார்க்குறேன் நான். சிச்சி நம்ம எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு இன்றைக்கி பாருங்கள் 2 தொகுதி வெற்றி பெற்றிருக்காங்க. நீங்கள் அது அந்த ஜோதிகா அது வந்து அது ஏன் சார் இந்த தேர்தலில் ஒரே ஒரு நன்மை நத்துறமா, அப்படியே வெள்ளத்தாடி மீசியமா அப்படியே வாராத தலையை கிளியுமா, பாதி வெல்ல முடியும் கருப்பு முடியுமா கந்தார் சார், முக்கால்வாசி வெல்ல முடியாது சார். சிவற்பலார் ஆரம்பிச்சோம் டைகி போட்டு மீசைக்கெல்லாம் டை போட்டு ஜம்முன்னு ஒரு துண்டை போட்டு ஜோதிமணியா சார். ஆமாம், இது ஒண்டி தான் சார் இந்த தேர்தலில் நடந்த நல்ல விஷயம். அந்த மனுஷனுக்கு ஒரு 10 வயசுக்கு முன்னாடி கிட்டாந்து விடுதலை சிறுத்தை விட்டுருக்காங்க சார். அதெல்லாம் அங்கே வந்து இயல்பாக அவர் வெற்றி பெற்றார். இன்னொரு வித்தியாசமான முயற்சியை வந்து நம்ம இந்த தீக்கா மடத்தில் வந்துருக்கிறார்ல அவரை வச்சு பண்ணலாமான்னு ஒரு முயற்சி நடந்துதான். முயற்சி பேசுகிறாங்களாம் இப்போ அரசியல் படுத்தலாம். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஒரு காலம் இந்த மாதிரி ஒரு கருத்துருவாக்கத்தை திமுகக்குள்ளே உருவாக்குறாங்களான்னு தெரியல. வந்து நான் வேணா எடப்பாடியாரையும் ஸ்டாலினையும் பேசி ஒரு சரி பண்ணுறோமா, நம்ம திராவிடத்தை விட்டுறக்கூடாது, இது வந்து இந்த ஆட்சி போச்சுன்னா திராவிடமுங்கிற
விஜய் என்ன தான் திராவிடம் ஒத்த கண்ணு அந்த கண்ணுன்னாலும் அது செட் ஆகாது. நாம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து விலகிட்டோம்னா, ஏன்னா இன்னும் ஒரு 5 ஆண்டுகளில் நேச்சர்லி நம்ம ஸ்டாலின் அவர்கள் அடுத்த தேர்தலை எதிர்கொள்வாரா அப்படிங்கிறது கடினம். அப்படிங்கிற போது புதுசு தான் அந்த கதை. திமுக முடிஞ்சிடும். திமுக முடிஞ்சால் திராவிடம்ங்கிற அந்த அத்தியாயமே முடிஞ்சிடும்ல. அதால் இது எப்படியாவது காப்பாற்றுறதுக்கு இது 2 பேருக்குள்ளே பேசி கீசி ஏதாவது ஒரு செட் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு டாக்கை இப்போ கிளப்பி விட்ருக்காங்களாம். அதுக்கு வந்து அதிமுகலேருந்து ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இப்போ பேசின்னு இருக்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல.